எக்கா எக்கா என்ன தம்பி சாரத்துக்குமாரே, கையில என்ன பைய தூக்கிட்டு நிக்கா? ஊருக்கு கிளம்புறியோ? ஆமாக்கா, நான் இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறேன். என்ன தம்பி சாரத்துக்குமாரே, கிளம்புறேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே. என்னது இது திடுதிப்புன்னு கிளம்பி வந்து நிக்கியே? அக்கா, இன்னும் 2 நாள் கழிச்சு தான் போகலான்னு நினைச்சேன். ஒரு அவசர வேலையா தான் இன்னைக்கே கிளம்புறேன்க்கா. அப்படி அப்ப அனுசுகாவை விட்டுட்டு போக வேண்டியதானே? அத்தை வீட்டுல இருக்கணும்னா அவ ரொம்ப பிரியப்படுவாளே. இல்ல இல்ல, என் மகன் என் கூடயே வரட்டும். எப்ப பார்த்தாலும் இங்கேயே வந்து கிடக்கா. அங்க அந்த ஊர் சனமே கேக்குது, பொண்ணு அதுக்குள்ள கட்டி கொடுத்துட்டீங்களோன்னு. இங்கதான் அதுக்கு ஒண்ணும் வழி இல்லாம போச்சே. பிறவே என் பிள்ளை இங்கேயே விட்டு வச்சிருந்தா தப்பா தான் பேசுவாவ. அதனால நான் கூட்டிட்டு போறேன். இதுல தப்பா பேச என்ன இருக்கு? என் வீட்டுக்கு தான் 2 மாறுமாவ வந்துட்டாளுவலே. அனுஷ்கா வரதையும் போறதையும் யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க செல்லம்மா. இல்ல மைனி, நான் கூட்டிட்டு போறேன். என் மகன் அங்கேயே இருக்கட்டும். என் கூட இருந்தானா வீட்டு வேலையில கொஞ்சம் சொல்லி கொடுப்பேன். அடுத்து அவளுக்கு தானே மாப்பிள்ளை பார்க்கணும். நீ கவலைப்படாத செல்லம்மா. அனுஷ்கா குணத்துக்கு தங்கமான பையன் தான் மாப்பிள்ளையா வருவான். சரி மைனி, நாங்க போயிட்டு வரோம். அண்ணங்கிட்ட நீங்களே சொல்லிருங்க. ஆமாக்கா, நாங்க அவசரமா கிளம்புறோம். மாமா கிட்ட சொல்லிரு. எல்லார்ட்டையும் சொல்லிருக்கா. சரி சாரத்துக்குமாரி, நான் சொல்லிடுறேன். அத்தை போயிட்டு வரத்தே. சரிம்மா, போயிட்டு வாங்க. சரோஜா, சரோஜா, அனுஷ்கா கிளம்பிட்டியோ? ஆமா சரோஜா, கிளம்பிட்டோம். போயிட்டு வர சரோஜா. சரி அனுஷ்கா, போயிட்டு வா. சரிம்மா சரோஜா, நாங்க வாரோம். சரி சித்தப்பா, போயிட்டு வாங்க. ஏக்கா வாரோம்க்கா. சரியா, போயிட்டு வாங்க. சொல்லாம கொள்ளாமல கிளம்பி ஓடியாவே. சரோஜா, உனக்கு மட்டும் முதல்ல தெரியுமாங்க அதே ஊருக்கு கிளம்பியது? ஆமத்தே, அப்பவே என்கிட்ட அனுஷ்கா சொல்லிக்கிட்டு இருந்தா. என்கிட்ட முதல்ல சொல்ல வேண்டியதான குமரி. 2 வாழை கொலையாவது வெட்டிட்டு வந்து கொடுக்க சொல்லியிருப்பேன். வாய்க்குள்ளே வச்சுக்கிட்டே இருந்திருக்கா போல்க. அத்தை கிளம்புறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் சொன்னாத்தே. அதான் எனக்கு தெரியும்னு சொன்னேன். சரி சரி, மத்தியானத்துக்கு சீக்கிரம் சமைக்க ஆரம்பி. நேரம் டக்குனு ஓடி போயிடும். எத்த தினமும் நான் தான் சமைக்கணுமா? ஏன் நான் சமைக்கணுமா? கோவரி நீ தான் சமைக்கணும். அத்தை குழந்தை இருக்கால, அவளையும் ஒரு நாள் சமைக்க சொல்ல வேண்டியதானே அத்தை? கோமரி அவதான் மாடு முட்டி அந்த ஆள கிடக்கால, எப்படி சமைக்க முடியும்? நீ தான் எல்லா வேலையும் செய்யணும். அவளுக்கே மாடு முட்டி ஒரு வாரம் ஆச்சு. என்ன அந்த கட்டில விட்டு நவள மாட்டீங்க? இதெல்லாம் என்ன பழக்கங்கள்? இங்க பாருங்க அத்தை, இன்னைக்கு அவளை தான் சமைக்க சொல்றிய. என்னால இன்னைக்கு சமைக்கவே முடியாது. என்ன கோமரி கையை நீட்டி அதிகாரமா பேசியா? அவளவு திமிரு வந்துட்டோ? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அவளா அந்த வீட்டுக்கு மருமக தானே. முன்னால நான் மட்டும் தான் இருந்தேன். இப்பதான் இன்னொருத்தி வந்திருக்கால, அவளையும் சமைக்க சொல்லுங்க. மாடு முட்டினது 2-3 நாளையில அவளுக்கு சரியா போச்சு. நானும் பார்த்துக்கிட்டு வேணும்னே தான் அந்த பெட்டிலே கிடந்து உருண்டுகிட்டு கிடக்கா. நீங்க தான் அத்தை சொல்ல, நான் போய் சொல்லுங்க. அவளுக்கு சரியாச்சுன்னா இன்னைக்கு அவளே வேலையை பாப்பா. நீ ஒழுங்கா சமையல் வேலையை பாரு. நீ தான் இன்னைக்கு சமைக்கணும், போய் சமை. நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன், கிளம்பி ஒரு வார்த்தை காதுல வாங்காம போகுது. எதுக்கு நான் மட்டும் தனமா வேலை செய்யணும்? என்னமோ அவளை கொழுவுல பொம்மை மாதிரி கொண்டு வந்து வச்சிருக்கு. அப்படிலாம் அவளை உட்கார வச்சுட்டு என்னால் சமைச்சு போட முடியாது. இன்னைக்கு அவ சமைச்சு போடணும், நான் உட்காந்து இன்னைக்கு சாப்பிட்டு ஆகணும். குயில் பாட்டு ஓ வந்ததென்ன இளமானே, அது கேட்டு செல்வதெங்கே மனம் தானே, தோப்பா மண்ட மிமிக்கிரி பண்ணுது தானே. சை, பேதி எடுப்பா வந்து நிற்கிறது உனக்கு தெரியுமில்ல? அப்புறம் என்ன பாட்டு வேண்டி கிடக்கு, பயண பாட்டு? ஆமா, நான் பாடின மட்டும் பையனை பாட்டு, நீங்க பாடின மட்டும் நல்ல பாட்டு பாடுவிய. ஓடி பேர் தோப்பா மேடம் ரொம்ப தான் பண்ணிக்கிட்டு தெரியா. என்ன இத்தனை நாள் அக்கா அக்கா நடிச்சுக்கிட்டு இருந்தா? நீயே சொல்றால நடிச்சிட்டு இருந்தேன்னு உண்மைதான். நீ தானே சொல்ல சொன்ன டோப்பமெண்ட அக்கா அக்கான்னு சொல்லுன்னு. அதுதான் சும்மா நடிச்சு பார்த்தேன். எப்படி இருந்து அக்கா நடிப்பு? கேவலமா இருந்து. டோப்பமெண்ட ஒன்னையெல்லாம் போய் அக்கான்னு சொன்னேன் பாரு. டோப்பமெண்டன் தான் என்ன கூப்பிடுவேன். டோப்பமெண்டன் எதுக்கு கூப்பிடுவா? மொத்தவிய புருஷன் ஓம் புருஷன் கேட்டா என்ன நினைப்பாவே நீ? சரி சரி, அவைய முன்னாடி வேணா நடிச்சுக்கிட்டு கூப்பிடிய உன்னை அக்கான்னு. ஆனா தனியா பார்க்கும்போது டோப்பமெண்டன் தான் உன்னை கூப்பிடுவேன். உன்னை அக்கானி கூடக்கு எனக்கே அசிங்கமா இருக்கு. எதுக்கு அசிங்கமா இருக்கு? நான் உனக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கேன், நீ அக்கான்னு தான் கூப்பிடணும். அப்படிலாம் முடியாது செல்லாது. நான் உனக்கு பின்னாடி வந்தாலும் நான் தான் அந்த வீட்டுக்கு மூத்த மருமக.
உன் புருஷனோட அண்ணனை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதுக்காக என்னை அக்கானி கூப்பிடலாம் நான் சொல்ல மாட்டேன். நான் உன்னை அக்கானி எல்லாரும் முன்னாடியும் கூப்பிட்டு சும்மா நடிக்கேன். தானியா பார்க்கும்போது டோப்பாமண்டன்னு தான் கூப்பிடுவேன் சொல்லிவிட்டேன். சரியான நடிப்புக்காரி. சரி அப்படின்னா எல்லாரும் முன்னாடியும் டோப்பாமண்டனி கூப்பிடட்டுமா? நடிப்பா இருக்காதுல்ல. நீ அது மட்டுமா நடிச்சா? நான் புது பொண்ணுன்னு சொல்லிட்டு நடிச்சிட்டு தெரிஞ்சால. ஆமா, உன்னைய டென்ஷன் பண்ணி பார்க்கலான்னு தான். சொன்னாலும் சொல்லாட்டியே நானும் புது பொண்ணு தானே. 4 நாளைக்கு நான் ஆசைக்கு சொல்லிக்கிட்டேன்னா என்ன தப்பு இருக்குது? நல்ல திறமையா தானே உட்காந்து வாய் பேசியா போய் சமையல் பண்ணு போ. சமையலா? நானா? நீங்க பின்ன உங்க அம்மா வந்து இந்த வீட்டுல சமைப்பாவே. ஏன் உங்க அம்மா வந்து இங்க சமைச்சு வச்சுட்டு போறாவளோ? டோப்பாமண்ட எங்க அம்மையை பத்திலாம் பேசினா நீச்சுக்க பிச்சு விடுவேன். என்ன எனக்கு திமிர் எடுத்து போய் பேசிட்டு இருக்கேன்டா? ஏனி அப்படிதான் பேசுவேன். நானும் இந்த வீட்டு மருமக தானே. நீ என்கிட்ட எப்படி பேசுறியோ அப்படிதான் நான் உங்ககிட்ட பேசுவேன். நீ எப்படி என்கிட்ட நடந்துக்கிறியோ அதே மாதிரி தான் நானும் நடந்துக்கிடுவேன். சரி என்ன நீ வேணா நடந்துட்டு போ. நீ இன்னைக்கு சமையல் பண்ணு போ. ரொம்ப தான் என்கிட்ட திமிர் காட்டிக்கிட்டு இருக்கா. அது வந்து என்னோட அவர் இருக்காருல எங்க வீட்டுக்காரு, அவரு என்னைய சமைக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, கால் நல்லா சரியா வர வரைக்கும் எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அதான் நல்லா சரியாயிட்டல. பாத்ரூம்க்குலாம் அவர் இல்லாம இருக்கும்போது நீ தானே போயிட்டு வரா. அப்புறம் எதுக்கு பையனை எடுக்குது உனக்கு? பையனை எடுக்குதோ வாந்தி எடுக்குதோ என்னால சமைக்க முடியாது. அத்தை தான் சொல்ல சொன்னாவ போய் சமையல் பண்ணு போ. அத்தையா சமைக்க சொன்னாவே? ஆமா, அத்தை தான் சமைக்க சொன்னாவே. அம்மையும் அப்படித்தானே சொல்லிட்டு போனா சமையல் பண்ணு நீ. அத்தைக்கிட்டே நல்ல பேர் எடுக்கணும்னு சொல்லியிருக்கா. அப்போ இன்னைக்கு நம்ம சமைச்சு பார்த்தா என்ன? சரி டோப்பாமண்ட, நானே எனக்கு சமைக்கேன். ஆமா, என்ன சமைக்கணும்? உனக்கு என்ன சமைக்க தெரியுமா அதே சமையல் பண்ணு. சமையல் கட்டுல எல்லா காய்கறியும் தான் இருக்கு. சரி டோப்பாமண்ட, இன்னைக்கு என்னோட சமையலை நீ சாப்பிட போற. பண்ணு நானும் அதுக்கு தான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஹலோ, எஸ்கூஸ் மீ டோப்பாமண்டை, இனியே அந்த கிச்சன் வரைக்கும் ட்ராப் பண்ண முடியுமா? நான் என்ன பஸ் கார் ஓட்டிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கியோ? இல்ல, எனக்கு கால் வலிக்குதுல்ல, அதனால அது வரைக்கும் உப்பு மட்டும் தூக்கிட்டு போய் ட்ராப் பண்ண முடியுமா? முடியாது, ஊந்து பையன். ரொம்ப தான் பண்றீங்க டோப்பாமண்டை. ஓஹோ, அத்தை சொன்னவனே பையன் ஓட்ட ஓடுறியோ? சமையல் பண்ணு என்னன்னு தான் இருக்குன்னு பாப்போம். அப்பதானே என் அருமை என்னன்னு இந்த வீட்டுல இருக்கவே எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு தெரிஞ்சுக்கிடுவா, நானும் தெரிஞ்சுக்கிடுவேன். ஐயோ, மாமியார் கிழவி இங்கெல்லாம் வருது. என்ன இங்க பார்த்தா ஏதாவது சொல்லுமே. என்ன குமரி, குழந்தை ரூம்ல வந்து நீ உட்கார்ந்துட்டு இருக்க? முனின சமைக்கதானே சொன்னீங்க, அது சோகத்துல உட்கார்ந்துட்டியே என்ன? அத்தை, அது வந்து குழந்தை இன்னைக்கு நான் சமைக்க போறேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. என்னைய கிச்சன் பக்கத்துல வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டாத்தே. இன்னைக்கு அவ சமையல் தான் நம்ம எல்லாரும் சாப்பிடணுமா. அப்படியா? என் மூத்த மருமகளுக்கு என்ன ஒரு அக்கறை, பொறுப்பு அவளுக்கே தானா வந்துட்டு போல்க. மருமகனா இப்படிதான் இருக்கணும். சொல்லாமலே வேலை செய்ய ஓடிய பத்தியா? அவளை பார்த்து கத்துக்க குமரி. சரிட்டே கத்துக்கிடியே. கத்துக்கிடணும், நம்மள கத்துக்கிடணும். தானா அக்கறை சக்கரை எல்லாம் அவளுக்கு வந்துட்டு போல்க. நான் தான் இங்கேருந்து எழுப்பி தள்ளி விட்டுக்கேன். இல்லைன்னா அவன் அந்த ரூமை விட்டு எழுப்பி வெளியே போவாளோ. யாரை பார்த்து யார் கத்துக்கிட்டே இன்னைக்கு நானும் பார்க்கேன். என்ன சமைக்கலாம்? அத்தை வேற என் மேல் நம்பிக்கை வச்சு என்னைய சமைக்க சொல்லியிருக்காவல. அப்படின்னா நான் நல்லா சூப்பராக சமைச்சு கொடுக்கணும். என்ன சமைச்சு கொடுத்தா எல்லாருக்கும் பிடிக்கும்? எனக்கு புளிசாதம் நல்லா பண்ண தெரியும், கஞ்சி ரொம்ப சூப்பராக வைக்க தெரியும். இதை தவிர துவையல் வேணால் கொஞ்சம் அரைப்பேன், அதுவும் முழுசாக தான் இருக்கும், நல்லா அரைப்படாது. இந்த டோப்பாமண்ட குழம்பு கூட்டெல்லாம் வேற வைப்பாளே. என்னையும் அன்னைக்கு அப்படி தான் சமைக்க சொன்னா. என்ன சமைக்க, எப்படி சமைச்சா எல்லாருக்கும் பிடிக்கும்? அத்தை மாமா மனசில் உடனே இடம் பிடிக்கணும்னா நான் அவளை விட ருசியாக சமைச்சாதான் இடம் பிடிக்க முடியும். அப்படின்னா என்ன சமைக்கிறது? காய்கறியெல்லாம் இங்கே தானே இருக்குன்னா எங்கே இருக்கு? முதல்ல எல்லா காய்கறியும் எடுத்து வச்சு பார்ப்போம். அப்போ தான் நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும். இன்னைக்கு கண்டிப்பாக நான் சமைக்கிறேன், சமைய கலக்குறேன். என் சமையலை சாப்பிட்டு எல்லாரும் பாராட்டியே ஆகணும். என்ன சாரோ படுத்திருக்க? ஏன் நான் படுக்க கூடாதா? இல்ல சாரோ, என்னால இவ்வளவு நேரத்துக்கு சமைச்சிட்டு தானே இருப்பா. இன்னைக்கு நீ சமையல்லாம் முடிச்சிட்டியா? நான் எங்க சமைச்சேன்? நான் சமைக்கல இன்னைக்கு. வேற யார் இன்னைக்கு சமைக்கிறது? எங்க அம்மையா? இல்ல இந்த வீட்டுல தான் குழந்தைன்னு ஒருத்தி வந்திருக்காள், அவ சமைக்க. என்னது, எங்க அண்ணி சமைக்கிறாங்களா? ஆமா, அவங்க பண்ணி தான் சமைக்குது. சாரோ, அண்ணி எதுக்கு அப்படி பேசுற? அன்னைக்கு தான் காலில் அடிபட்டு இருந்தா, எதுக்கு அவங்கள சமைக்க விட்ட? நான் ஒன்னும் சமைக்க சொல்லல, அவ தான் பிரியப்பட்டு சமைச்சிட்டு கிடக்கா. அப்படியா? அண்ணி சமையல் சாப்பிடக்கு எனக்கு ஆசையா இருக்கே. எங்க அண்ணன் அண்ணி சமையல்னு தெரியாம தோட்டத்துல எல்லாம் நின்றுட்டு இருக்கான். நான் இத்தனை நாளா சமைச்சு போட்டிருக்கேன் இந்த வீட்டுல. என் சமையல்லாம் உங்களுக்கு அவ்வளவு பெருசா தெரியல. இன்னைக்கு தான் அவ சமைக்கானோட ஓவர் ஆர்வ கோளாறா இருக்கு. விட்டா ஊரெல்லாம் மைக் போட்டு சொல்லிடுறிய போல்க. இல்ல சாரோ, என்னால உன் சமையல் சாப்பிடுறோம். இன்னைக்கு ஒரு நாள் மாற்றமா இருக்கும்ல. இது வரைக்கும் அண்ணி சமைச்சு நாங்க சாப்பிட்டதே இல்லைல்ல, அதான் சொல்றேன். உன் சமையல கூட கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் சாப்பிட்டுருக்கேன், எப்படி இருக்கும்னு தெரியும். இன்னைக்கு தானே அண்ணி முதல் முறையா சமைக்கிறாங்க. ரொம்ப எதிர்பார்ப்பா இருக்கு தெரியுமா? சரி நாக்குல இருந்து தண்ணி வடியுது, தொடச்சிக்கிடுங்க. சாப்பிட்ட பிறகு எப்படி இருந்துன்னு பேசுவோம்.
சரி சரவணா, அப்போ எங்க அண்ணனை போய் கூட்டிகிட்டு வந்துறியே. ஐயோ கடவுளே, இதுவளெல்லாம் திருத்தவே முடியாது.